ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் அமேசான் மினியில் ரிலீஸ் ஆயிருக்க கிரஷ்டு வெப் சீரிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் மொத்தமாக 4 சீசன் இருக்குது. ஒன்றுத்துலேயும் 6 எபிசோட் இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20லேருந்து 25 நிமிஷம் போகுது ஒவ்வொரு எபிசோடும். இந்த வெப் சீரிஸில் ஆதியா ஆனந்த், அனுப்பிரியா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த வெப் சீரிஸோட கதையை பற்றி பார்க்கலாம். இந்த கதைக்களம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலில் நடக்கிற 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th அந்த பசங்க போகிறது வரைக்கும் என்னெல்லாம் நடக்குதுன்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஸ்டூடெண்டா இருக்காரு. அவரோட ஃப்ரெண்டு அவங்க அம்மா அதே ஸ்கூல்ல ஒர்க் பண்றாங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு டாப்பரா இருக்காங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அந்த ஸ்கூல்ல இருந்து ஒரு 20 பேர் லிஸ்ட் எடுத்து அவங்கள கோச்சிங் கொடுக்க போறோம் அந்த மாதிரி சொல்றாங்க. இந்த லிஸ்ட் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டோட அம்மா கிட்ட இருக்கு. அதை நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு பார்த்தா அதுல ஹீரோயின் பேர் இருக்கு, ஆனா ஹீரோ பேர் இல்ல. ஹீரோ பேரலாவே ஒரு சைடா அவங்கள லவ் பண்ணிக்கிட்டே இருக்காரு, ஆனா ஹீரோயினுக்கு வேற ஒரு சீனியர் மேல கிரஷ் இருக்கு. இப்படி போயிட்டு இருக்க சிச்சுவேஷன்ல நம்ம ஹீரோவையும் அந்த லிஸ்ட்ல ஆட் பண்ணுன்ட்டு ஹீரோவோட ஃப்ரெண்டு ஒரு சில தில்லுமுள்ளி பண்ணி ஆட் பண்ணிடுறாரு. அது ஒரு கட்டத்துல எல்லாருக்கும் தெரிய வருது. அதுக்கப்புறம் இந்த வெப் சீரிஸ்ல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது, கடைசியில ஹீரோவும் ஹீரோயினை லவ் பண்ணாங்களா இல்ல யார் யார் கூட சேர்ந்தா அப்படின்றதெல்லாம் ரொம்ப நீட்டா சொல்லியிருக்க வெப் சீரிஸ் தான் இந்த கிரஷ்டு. இப்போ இந்த வெப் சீரிஸோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா இவன் ஸ்கூல் லைஃபை காமிச்சிருக்க விதமா இருக்கலாம். ஏன்னா அதை ரொம்ப சூப்பரா அல்டிமேட்டா காமிச்சிருக்காங்க. படிக்கிற பசங்கன்னா எப்படி இருப்பாங்க, அந்த ஸ்கூல் என்விரான்மெண்ட் எப்படி இருக்கும், அதெல்லாம் ரொம்ப டீடைல்டா காமிச்சிருக்காங்க. அந்த 9வது படிக்கும்போது வர கிரஷ் எல்லாமே அல்டிமேட்டா இருக்குன்னே சொல்லலாம். ஹீரோயினை லவ் பண்ணுவாரு, ஆனா ஹீரோயின் வேற ஒருத்தவங்க மேல கிரஷா இருப்பாங்க. அந்த பையன் பாத்தீங்கன்னா வேற ஒரு பொண்ணோட கிரஷா இருப்பாங்க. இப்படி போயிட்டு இருக்க சூழ்நிலையில கடைசி யாரெல்லாம் சேர்றா, அதுக்கு என்னென்ன ட்விஸ்ட்லாம் வருதுன்றதெல்லாம் ரொம்ப நீட்டாவே காமிச்சிருக்காங்க. ஒரு ஸ்கூல் என்விரான்மெண்ட்ல செலிப்ரேஷன்லாம் எப்படி இருக்கும், காம்படிஷன்லாம் எப்படி இருக்கும், அதெல்லாம் ரொம்ப சூப்பரா காமிச்சிருக்காங்க. நமக்கு நம்ம ஸ்கூல் லைஃப் ஞாபகப்படுத்துற அளவு இருக்கு. இது என்னதான் ஒரு ஹிந்தி வெப் சீரிஸா இருந்தாலும் நம்மளால ஓரளவு ரிலேட் பண்ணிக்க முடியுது. கிளாஸ் டைம்ல எப்படி எல்லாம் நடக்கும், டீச்சர்ஸ் எப்படி இருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க, ஒவ்வொருத்தர் எப்படி இருப்பாங்கன்றத ரொம்ப நீட்டாவே காமிச்சிருக்காங்க. கேரக்டர் ரைட்டிங்கை பொறுத்தளவு டீசென்டான கேரக்டர் ரைட்டிங் எழுதியிருக்காங்க. முக்கியமான கேரக்டர்ஸ்லாம் நல்லாவே எழுதி எடுத்திருக்காங்க. ஸ்கூல் டைம்ல வர லவ் நம்ம என்னதான் லவ் பண்ணாலும் அதுல சேருவோமா இல்லையான்றது விதிவிட்ட வழிதான் அப்படின்றத ரொம்ப நீட்டாவே காமிச்சிருக்காங்க. இது என்னதான் ஒரு ஃபீல் குட் வெப் சீரிஸா இருந்தாலும் நமக்கு பெருசா சுவாரஸ்யம் இல்லை. ஏன்னா எந்த விதமான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் இல்லை. ஒரு பிளாட்டான ஸ்கிரீன் பிளேல தான் எழுதி எடுத்திருக்காங்க. உங்களுக்கு வெறும் ஃபீல் குட் எலிமெண்ட்ஸ் மட்டும் போதுன்னா கண்டிப்பா அந்த வெப் சீரிஸை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதனாலேயே நமக்கு பல சீன்ஸ் லேக் அடிக்க தான் செய்யும். அதே மாதிரி ஒரு சீசன் முடியும் போது அடுத்த சீசனை பார்க்கணும் அப்படின்ற ஃபீல் நமக்குள்ள வரல. இவங்க அந்த இடத்துல எதனா ட்விஸ்ட் வச்சிருந்தாங்கன்னா இன்னும் நீட்டாவே இருந்திருக்கும். ஓரளவு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் வெப் சீரிஸ் தான். பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.